ஹாய் ஆல், நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான் இது. நைட் ரொட்டீன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நைட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சு வச்சு வந்துட்டு சப்பாத்திக்கு பச்சைப்பால் தண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தான் பிசைவேன். செம்ம சாஃப்டா இருக்கும். ராமல் கூத்தி பிசைறமே அப்படிங்கிறதுனால கெட்டு போயிருமோன்ட்டுலாம் பயப்படவே வேணாம். கண்டிப்பா டிராவல்லாம் எடுத்துட்டு போகலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி அந்த சாஃப்ட்னஸும் போகாம நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தங்கச்சிக்கிட்ட தான் வீடியோ கால் பேசிட்டு அப்படியே சமைச்சிட்டு இருந்தேன். எப்படி நேரம் போகும்னே தெரியாது. நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம்னா என்ன பேசுவோம் அப்படின்னே தெரியாது. பேசிக்கிட்டே இருப்போம். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். செம்ம ஹாப்பியா இருந்தாலும் சரி, செம்ம கடுப்பா இருக்கு, கோவமா இருக்கு, யார்கிட்டயுமே பேசவே வேண்டாம்டா அப்படின்னு நினைச்சாலும் இவகிட்ட பேசினா வந்துட்டு செம்மையா எல்லாமே சரியாயிடும். நான் அத்தான் என் தங்கச்சி 3 பேர் சேர்ந்துட்டோம்னா எங்களை பத்தியே காசிப் பேசி செம்மையா கேலி பண்ணி செம்மையா கிண்டல் பண்ணி சிரிச்சுக்குவோம். அப்படி உங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் யாரு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க சப்பாத்தி எவ்வளோ ஃபிளஃபியா புஷ்ன்னு வந்திருக்குன்ட்டு. அன்னைக்கு நம்ம வீட்டில் டின்னர் என்ன அப்படின்னா சப்பாத்தி வித் சிக்கன் குருமா தான். சிக்கன் குருமா ரெசிபி ஏற்கனவே நம்ம பேஜில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கடை சாத்திக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு விளாக்ல பார்க்கலாம்.